அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் புதிதாக ஒரு தொழில் தொடங்கி நிறைய லாஸ் ஆகி போச்சு. என்ன செய்யறதுங்கிற ஒரு கவலையோடு என்ன பண்ணான்னா, ஒரு பூங்காவில் அமர்ந்தான். அந்த பூங்காவுக்கு எதிர்த்தாப்புல ஒரு குப்பை தொட்டி, பெரிய குப்பை தொட்டி. அதில் ஏகப்பட்ட குப்பைகள். அவன் உட்காந்ததுலேருந்து யாரோ போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒருத்தன் ஒரு பெரிய பையோடு வந்தான். அந்த குப்பை தொட்டியில் இருந்த அட்டை, பேப்பர் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டான். கொண்டு போய் வெயிட்டுக்கு போடுறதுக்காக அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். இன்னொருத்தன் அங்கேருந்து வந்தான். அந்த குப்பை தொட்டியில் இருந்த பாட்டில், பிளாஸ்டிக் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனான். அங்கேருந்து ஒரு நாய் வந்துச்சு. அந்த குப்பை தொட்டி உள்ளுக்குள்ளே போய் என்னென்னமோ பண்ணிச்சு. அங்கேருந்து ஒரு பொட்டணத்தை எடுத்து வெளியே போட்டுச்சு. அதை பிரிச்சிச்சு. அதில் உள்ள இட்லியெல்லாம் தின்னுட்டு இலையை தனியாக போட்டு போயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து ஒரு மாடு வந்துச்சு. மாடு அந்த இலையை தின்னுச்சு. இப்படி அந்த குப்பை தொட்டிலேருந்து ஏகப்பட்ட பொருள்களை எடுத்து பல்வேறு விதமான வருமானத்தையும் பயனையும் ஒவ்வொருத்தர் செய்து கொண்டே இருந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து அந்த இளைஞனுக்கு ஒரு புது தெம்பு வந்தது. நாம் இனி கவலைப்படக்கூடாது. இந்த உலகம் பறந்தது. இந்த குப்பை தொட்டிலே இவ்வளோ பொருள் கிடக்குல்ல. அப்போ இந்த உலகத்தில் எவ்வளோது பொருள் இருக்கும். இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியாதா? கண்டிப்பாக வாழலான்னு ஏஞ்சி போனான். ஏஞ்சி போய் புதிய தொழில் தொடங்கி வெற்றி பெற்றான். இந்த கதை எதுக்குன்னா, நம்ம தோத்துட்டோங்கிற ஒரு கவலை இருக்கக்கூடாது. மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். அதனால் இந்த கதையை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தோற்று போயிட்டோன்னு கவலைப்படாதீங்க, சோர்வடையாதீங்க. வெற்றி பெறுவதற்கு நிறைய வழி இருக்குது. முயற்சி நம்மள்கிட்ட இருக்குமானால் இறைவன் நம் துணை வருவான். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் எங்கேயாவது யாராவது கை கொடுப்பாங்க. நாம் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். பேசிக்கொண்டிருப்பது உங்கள் வெற்றிக்கனி சுவாமிகள்.